யாரும் வரல, ஒண்ணும் வரலையே. என்ன குடியா முடிய போகுது? பொண்ண மேலதாளத்தோட அழைச்சிட்டு வருவாங்க. ஐயரே, மூர்த்த நேரம் வந்துருச்சா? வர்றதாவது முடிய போகுது. நான் சொல்ற மந்திரத்தை எல்லாம் நீ திருப்பி சொல்லணும். ஐயரே, எனக்கு அதுக்கெல்லாம் பொறுமை பத்தாது. நான் சொல்ல வேண்டிய சேர்த்து நீரே சொல்லிடும். நீ உருப்படவே கலாச்சாரம் இன்னைக்குன்னு பாத்திய வாயில நல்ல வார்த்தையே வரமாட்டேங்கிறதே. ஆமாங்க, ராத்திரியை விட்டுட்டு போயிட்டாங்க. என்னங்க அக்கிரமா இருக்குது? இப்ப ஏமாத்துவாங்க நினைக்கவே இல்லையே. எங்களை அவமானப்படுத்திட்டாங்க. ஏங்க ஊர் கைதுக்கெல்லாம் மௌனமா இருக்கீங்க? அவங்க ஊர்ல இருக்கலாமா இருக்க வேண்டாமா? சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க? என்னங்க சாப்பிடுவாங்க. சாப்பிடுற நிலையிலேயே நான் இருக்கேன். நேத்து ராத்திரில இருந்து நீங்க பச்சை தண்ணி கூட குடிக்கலையே. பரவாயில்ல பார்வதி, எனக்கு இப்ப மனசுதான் வறண்டு போயிருக்கு. இதுல 2 பேரும் கையெழுத்து போடுங்க. சாப்பிட்டீங்க? இன்னைக்கு ஏற்படுற இந்த புனிதமான இணைப்பு, கணவன் மனைவிங்கிற இந்த உறவு உங்கள் வாழ்நாள் பூராவும் நீடிச்சிருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். நின்று அப்படியே ரோட்ட உள்ளவனா இருந்தா இந்த வாசல்ல நுழைய கூடாது. அண்ணா, அந்த உறவனா என்னைக்கு முடிச்சுக்கிட்டாரு. இந்தடா சாவி, தலைமுறையா திறக்காம இருந்த கதை விடாது. நம்ம பரம்பரையில் இப்படி ஒரு நேரப்போன்னு தெரிஞ்சுதான் பெரியவங்க 2 வாசல் வச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு. என்னங்க எதுவா இருந்தாலும் உள்ள கூப்பிட்டு பேசுங்க. ஏன் பார்வதி பயப்படுற? மானம் போகுதுன்னா அந்த மானத்தான் இவன் என்னைக்கோ வாங்கிவிட்டானே. இனி ஜான் போனா முழம் போன. மாமா எங்களை மன்னிச்சிருங்க. மாமா எங்களை மன்னிச்சிருங்க. நான் யார் உங்களை மன்னிக்க? இந்த பாரா, நாளைக்கு உனக்கு தேர வேண்டிய பாகத்தை 4 பெரியவங்க முன்னால பிரிச்சு கொடுத்துறேன், எடுத்துட்டு போ. ஐயோ அப்படி சொல்லாதீங்க. நமக்குள்ள பாகம் பிரிக்கலையா? நான் நினைச்சு கூட பார்க்கலையா? நான் நினைச்சு கூட பார்க்கலையே. நீ எதை பத்தி நான் நினைச்ச? உலகத்தை பத்தி நினைச்சா, ஊரை பத்தி நினைச்சா? உன்னை சொந்த புள்ள மாதிரி எடுத்து வளர்த்தனே. என்ன பத்தி நினைச்சியா? யாரையும் மதிக்காம எதுக்கும் கவலைப்படாமத்தான் என் முன்னால ஜோடியா வந்து நிக்கிறியா? அண்ணா, பெண்களுக்கு சம உரிமை தரப்படுங்கிறத இந்த உலகத்துக்கும் ஊராருக்கும் சொல்ல வேண்டிய நமது கடமை. நீங்க தானே எனக்கு பல தடவை சொல்லிக் கொடுத்தீங்க. ஒரு பெண்ணும் ஆணும் விரும்பினா அவங்க கல்யாணம் செய்து கொள்றத தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே உரிமை கிடையாதுன்னு நீங்க எத்தனை முறை எனக்கு சொல்லியிருக்கீங்க. நானும் ராதாவும் ஒருவர் விரும்பினோம், கல்யாணம் செய்து கொள்ள முடிவு செய்தோம். அண்ணா, உங்க விருப்பப்படியும் சமுதாய தர்மப்படியும் சட்டப்படியும் நாங்க 2 பேரும் கல்யாணம் செய்து வந்திருக்கோம். உங்களால் வளர்க்கப்பட்ட இந்த தம்பி நேற்றைக்கும் நீங்க சொன்னதுதான் செய்தேன், இன்னைக்கும் அதைத்தான் செய்யறேன். இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, நாளைக்கும் அதையே தான் செய்வேன். எனக்கு தம்பி யார் பிறக்கல. போடா, வா உள்ள பார்வை. கோபி மாமா
போடி உள்ள. இனிமே அவளோட எந்த வரவும் எனக்கும் கிடையாது, உனக்கும் கிடையாது. எந்த காரணத்தை கொண்டு அவளை பார்த்த, அவளோட பேசின, அப்புறம் நீ இந்த வீட்டு வாசல மிதிக்க முடியாது. போ உள்ள. பார்வதி, இந்த கோட்டை தாண்டி இந்த பக்கத்துல யாரும் அந்த பக்கம் போக கூடாது, அந்த பக்கத்துல யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது. அப்படி மீறி யாராவது நடந்தா என்ன உயிரோட பார்க்க முடியாது. ராஜி, வேண்டாம் ராஜி, கோட்டை தாண்டி வராது. அப்பா சொல்லிட்டார்ல, வராது வராது ராஜி. என்னங்க, உங்க குடும்பத்தையே நான் பழப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உன் மேல ஒண்ணும் தப்பு இல்ல ராதா. என் அண்ணனுக்கு எனக்கு உள்ள சகோதர பாசத்துல ஒரு சிறு சோதனை. இது ரொம்ப நாள் நீடிக்காது. ஏன்டா இப்படி பொறுமைக்கிட்டு இருக்கிற? எல்லாம் தான் நடந்து முடிஞ்சு போச்சே. இனிமே ஆக வேண்டிய காரியம் எல்லாம் தான் யோசனை பண்ணுவோம். ஆக வேண்டிய காரியம் அந்த அண்ணன் தம்பிங்க 2 பேருடைய குடும்பத்தையும் அடியோடு அழிக்கணும். அவங்க பிச்சை எடுக்கிறத என் கண்ணால பார்க்கணும். அவ்வளவுதானே? அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு நீ போ, நான் பாத்துக்கிறேன். நேரம் தெரியாம வந்து சொல்லல. அத்தா, ஒரு முக்கியமான விஷயம். அத காலையில வச்சுக்கிறது ஏன்? உங்க வேலையை காலவர வச்சுக்கிறது. இதெல்லாம் பஞ்சாலையா ஷிஃப்ட் மாத்திரத்துக்கு? ஷிஃப்ட் இல்ல, இது காதல் விவகாரம். காலம் கடக்க முடியாது. காதல் உனக்கா? உங்கள்கிட்ட எவ்வளவு மாட்டான் மாட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா தென்னை விட ஒரு மகளிர் பொண்ணு இந்த கிராமத்துல எனக்காக சுத்திட்டு இருக்கான். யாருக்காவோ? வேற யாரும் இல்ல, கோதண்டம் பிள்ளையின் மகள் அம்புஜம் பெற்றெடுத்த அருமை புத்தை. பாதி என்ன தப்பு? அவ உயிரை என்கிட்ட கொடுத்துட்டு உடம்பு மாத்திரம் பொதுவான மாதிரி சுமந்து சுத்தரா பரிதாபமா இருந்துச்சு. இன்னொரு சமாச்சாரம், அவளுக்கு 3 மாசம். தம்பி, இவ்வளவு பெண் தப்பு பண்ணிட்டேடா. உன்னை மகனாய் மன்னிப்பாளா? அடே சண்டாளா, பெரிய இடத்திலேயே கண்டு வச்சுட்டேடா. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைத்து விட்டாய். என் மனைவி தடுத்தாலும் ஒண்ணு இல்லே. வெறும் செட்டப், ஒரு ஜோடனை. செட்டப் ஜோடனையா? என்ன காப்பது? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை குண்ட தூக்கி போற மாதிரி போடுவான் அந்த பொண்ணு அந்த வீட்டுல. உடனே அவங்க அம்மா அந்த பொண்ணை கூட்டிட்டு ஒரு டாக்டர்கிட்ட காமிப்பாங்க. டாக்டர் உண்மையை சொல்லிட்டாங்க. உண்மை சொல்லத்துல 3 பேரும் சேர்ந்து பேசுறேன். காதை கொண்டாங்க. பாகப்பிரிவினைக்கு நாங்க மனப்பூர்வமா சம்மதிக்கிறோம்னு எழுதியிருக்குது. இதுல 2 பேரும் கையெழுத்து போடுங்க. கோபி, நீ போய் கையெழுத்து கொடுப்பா. கோபி, கையெழுத்து போடுப்பா. எந்த பாவி வச்ச வணிகம், ஒன்னா இருந்த குடும்பம் இப்படி பிரிஞ்சு போயிருக்கு. கோபி, இங்க வாப்பா. இந்தாப்பா, தனித்தனியா உங்க வங்குக்கு சேர வேண்டிய நஞ்ச புஞ்ச தோப்பு துறவு எல்லாம் விவரமா எழுதியிருக்குது. இந்தா வாங்கிக்கங்க. இந்தாப்பா.
சொத்தை பிரிச்சுட்டீங்க முன்சிப் ஐயா, அவங்க பட்டிருக்கிற கடனை பிரிக்கலன்னா அது எப்படி? வேண்டாங்க, அதுக்கு அவசியம் இல்ல. இந்த சொத்து பேர்ல நான் தனியாவோ 2 பேர் சேர்ந்தோ வாங்கி இருக்கிற கடன் முழுக்க என்னத்தான் கட்டுப்படுத்தும்னு நான் இதுல எழுதி கையெழுத்து போட்டிருக்கேன். இத அவர்கிட்ட கொடுத்துருங்க. இந்தாப்பா. தடுப்பு படுத்துற யாரு? ஐயாங்க. எல்லாம் தேவையா? போவீங்க இருந்து இல்லைங்க. போவீங்களா இல்லையா? பார்வதி, எப்போ பிரிவினை வந்ததோ இங்க தடுப்பு சோர் போட்டுத்தான் ஆகணும். ராதா, சில ஆதாயங்களுக்காக இடையில ஏற்பட்ட நட்பும் உறவும் அவசியமான காரணத்துக்காக பிரியலாம், அது நிரந்தரமாகலாம். ஆனா ஒரு தாய் வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பி ரத்த பாசத்தை எந்த சக்தியாலும் நிரந்தரமா பிரிக்கவே முடியாது. இதான் தற்காலிகமா தான் நினைக்கிறேன். பார்வதி, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரிவு நிரந்தரம் தான். ராதா, இந்த மாதிரி சொன்ன அண்ணன் தம்பிகளை நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். பார்வதி, நான் யாருங்கிறத இனிமே தான் பார்க்க போறேன். ஓஹோ, ராதா, என்ன எதுக்கு நடுவில் இருக்கிறீங்க? நிறைய சொல்லிடுங்களேன். நான் பேசினாதான் மத்தவங்க கவனம் குறைஞ்சு போடுனேன். இந்த பாரு ராதா, கடைசியா சொல்றேன், யார் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, இங்க சுவர் வராது, வர விட மாட்டேன். இங்க கீத்த தடுப்பு தான் வரும். ஆமா. வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும். ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும். நல்ல மனிதனுக்கும் நன்றி மறந்தவர்க்கும் முன்பு உறவிருந்தால் பின்பு பிரிவு வரும். ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும். சோலை மலர் கூட்டம் சொந்தம் கொண்டாடி சிரித்து உறவாடுமே. மாலை பனிமூட்டம் மலர்கள் இடை தோன்றி பிரித்து விளையாடுமே. இங்கு நான் அங்கு நீ இன்று நாம் வாழலாம். அண்ணன் போற்றும் தம்பி என்று நீயே கூறலாம். ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும். உடலின் பின்னோடு உலவும் நிழல் கூட இருட்டில் பிரிகின்றது. வெளிச்சம் வரும்போது உடலை நிழல் தேடி இணைய வருகின்றது. என் மனம் பொன்மனம் என்பதை காணலாம். நாளை அந்த வேளை வந்து என்னை சேரலாம். ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும்.
மறைக்கின்ற காலம் வரும்போது தருமம் வெளியேறலாம். தருமம் அரசாளும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம். கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தருமம் வெளியேறலாம். தருமம் அரசாளும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். அண்ணா அன்று சொன்னார் என்றும் அதுதான் சத்தியம். அண்ணா அன்று சொன்னார் என்றும் அதுதான் சத்தியம். ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும். நல்ல மனிதனுக்கும் நன்றி மறந்தவர்க்கும் முன்பு உறவு இருந்தால் பின்பு பிரிவு வரும். ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும். என்னடி இது திடீர்னு? ஒண்ணுமில்லம்மா, வாந்தி வர்ற மாதிரி இருந்தது, இப்ப வரல. 2 நாளா அடிக்கடி இப்படி ஆகுதுமா. அது மட்டும் இல்ல, மாங்காய பார்த்தா கடிக்கணும் போல ஆசையா இருக்கு. அதுக்கு என்னடி, நம்ம தோப்புல இருந்து நிறைய மாங்காய் வரவழைச்சா போச்சு. அப்புறம் சாம்பலை பார்த்தா அள்ளி அள்ளி வாயில போட்டுக்கணும் போல மனசு துடிக்குது. நீ என்னடி சொல்ற? எனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே தோணலையே. ஐயோ பயமா இருக்கே. ஏண்டி ஏதாவது தப்பு தண்டை நடந்துருச்சா? என்கிட்ட சொல்லி. நீ என்னம்மா கேக்குற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உன்னை கேட்டு பிரயோஜனம் இல்ல. உடனே ஒரு டாக்டரை பார்க்கணும். அவர் முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்தணும். அவர் சொன்னா எல்லாம் புரிஞ்சு போயிடும். ஆமாமா, டவுன்ல ஒரு டாக்டர் இருக்காரு, ரொம்ப கைராசிக்காரு. அவர்கிட்ட கூட்டிட்டு போமா. அங்கேயே கூட்டு போறேன். மகமாயி, இவளுக்கு ஒண்ணும் ஆகாம இருக்கணுமே. இந்த பாரடி, நம்ம டாக்டர் வீட்டுக்கு போறது வர்றது உங்க அப்பாவுக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியக்கூடாது. என்ன? நீங்க நீண்ட ஆயுளோட பல்லாண்டு வாழணுங்க. நான் உங்க முன்னாடி மஞ்ச குங்குமத்தோட உங்க சிரிச்ச முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. என்னது வாழ்த்துக்கள், கோரிக்கைகள் பலமா இருக்க? என்ன விசேஷம்? இன்னைக்கு உங்க பிறந்த நாள் இல்லையா? ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? நேற்று ராத்திரி சொன்னீங்களே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஆமாமா, சொன்னேன். அது சொன்னல. ஆமா ராதா, என் பிறந்தநாள் அன்னைக்கு. ஆமாமா, என் பிறந்தநாள். ராதா மறந்தே போயிட்டேன். என் பிறந்தநாள். அப்பா, இன்னைக்கு சித்தப்பாவுக்கு பிறந்தநாள்ல சித்தி சித்தப்பாவையும் கூப்பிட்டு நம்ம விருந்து வைக்க வேண்டாம்? ராஜி, பேசாம இருக்க மாட்டேன். என்னங்க, ம், இன்னைக்கு கோபிக்கு பிறந்த நாளாச்சே. அதனால என்னப்போ? வழக்கமா பிறந்த நாள் எனக்கு கோபிக்கு பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் கொடுப்போமே, அதே மாதிரி இந்த வருஷமும் எடுத்து வச்சிருக்கேன். ராஜி கிட்ட கொடுத்து அனுப்பட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவனையே நான் தூர நிறுத்தியாச்சு. வழக்கத்தையும் பழக்கத்தையும் கூட இனி தூர நிறுத்த வேண்டியதுதான். ராதா, நேற்றுக்கு பத்து வயசுலயும் பத்து அங்கவசம் வாங்கிட்டு வந்தேன்ல, அதை எடுத்துருவா. என்னங்க, எப்ப வந்துட்டீங்க? சீக்கிரம் எடுத்துருவா. பத்து வயசு அதான் நேற்று வாங்கிட்டு வந்தது. ஆமாமா, அகலமா கரிய போட்டுக்குமே, புது பத்து வயசு, அதை எடுத்துட்டு வா. இன்னைக்கு பிறந்த நாள், கட்டியும் பிறந்த நாள். அண்ணி, அண்ணி, ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாள் அன்னைக்கு நல்லாரு கோபின்னு வாயார வாழ்த்துவீங்களே, அதே மாதிரி இன்னைக்கும் என்ன அங்கே இருந்தே வாழ்த்துங்க அண்ணி. ஏன் நீ பேசாம இருக்கீங்க? அவர் தான் எங்களுக்கு சண்டை போட்டிருக்காரு, நீங்க போடலையே.
நீங்க இன்னைக்கு மட்டும் என் கூட பேசலாம் அண்ணி. நாளை இருந்து பேச வேண்டாம் அண்ணி. வாழ்த்துங்க அண்ணி, வாழ்த்துங்க அண்ணி. சௌக்கியமா இரு கோபி, சௌக்கியமா இரு. அது போதும், அது போதும். ரொம்ப சந்தோஷம். அவர் என் கூட பேச வேண்டாம், என் முகத்தை கூட அவர் பார்க்க வேண்டாம். இன்னைக்கு என் பிறந்த நாள். நான் இங்க இருந்தே கும்பிடுறேன், அவர் அங்க இருந்தே 2 அரிசி எடுத்து என் மேல வைக்க சொல்லுங்க அண்ணி. சொல்லுங்க அண்ணி, சொல்லுங்க அண்ணி. வாங்கப்பா. அப்பா, அப்பாவுக்கு 2 அரிசி போடுங்கப்பா. அப்பா போடுங்கப்பா, இந்தாங்கப்பா. உங்க ஆசீர்வாதத்தை கோபி விரும்பி கேட்கிறப்போ 2 அரிசி போடுறதுல என்ன தப்புங்க? போடுங்க, போடுங்க. அப்பா, இப்பதான் என் மாசு திருப்தியாச்சு. இருங்க, இப்படி வாங்க. என்ன? நான் பாத்துக்கிட்டே இருந்தேன், அவர் திருன்னு வெளியே போயிட்டாரு. அன்னைக்கு அவங்க மேல அரிசி போட்டாங்க. அண்ணி, அண்ணன் கோவிச்சுக்கிட்டு என்ன வாழ்த்தாம போயிட்டான்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல அண்ணி, என் தாயை நான் தெய்வமா கும்பிடுறேன். அந்த என் தாய் ஸ்தானத்துல இருந்து நீங்க என்ன வாழ்த்திருக்கீங்க. அது போகுது, இது எனக்கு அது போகுது. ரொம்ப நன்றி. இல்ல சாமி, என் தம்பி கோபிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவன் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. தெரியுதா? ஏதோ கொலவா ஒரு குண்டு வண்டி வர மாதிரி தெரியுது. அவங்க குண்டு வண்டியில வரமாட்டாங்க, சவாரி வண்டியில தான் வருவாங்க. அது மாதிரி ஏதாவது வருதா? சவாரிதான் வருது. அத்தான், நாடகத்துல ஒரு குழப்பம் இல்லாம நடிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? மருந்த கலக்கிறோம், மாத்திரையை மூடணும். நானா? யாரா ஒருத்தன்? அம்மா, இதாம்மா டாக்டர் வீடு. வந்துட்டா, வந்துட்டா. நான் என்ன சொல்லணும்? ஹலோ, ஹலோ. ஐயோ, ஐயோ. ஹலோ, ஹலோ. ஹலோ, ஹலோ. தங்கா, 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 தங்கா. என்னது நெஞ்சு வலியா? காது அடைக்குதா? குப்பு குப்புன்னு வேர்க்குதா? அடிக்கடிக்கு மயக்கம் வருதா? டாக்டர் அவசரமா பாக்கணுமா? ஒரு மாதிரி பீரங்கி தொண்டைகள்லாம் இங்க கத்தக்கூடாது. அப்படி கத்தனா டாக்டருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுடும். எஸ் டாக்டர். ஓகே, ஓகே. டாக்டர், ஒரு நோயாளி அர்ஜென்ட்டா உங்களை பார்க்கணுமா? லைன்ல நிக்கிறார். ப்ளீஸ் அவர் உட்கார். ஹலோ, டாக்டர் உங்களை லைன்ல உட்கார் சொல்றாரு. நீ ஐயோ 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 ஐயோ, மூஞ்செல்லாம் வெளுத்து போச்சு, கண்ணெல்லாம் எங்க சொருகிட்டு நிக்குது. அவர் சொல்றதுதான் நீங்க கேட்கணும், நீங்க சொல்றத அவர் கேட்க மாட்டார். கம்பவுண்டர், இந்த கேஸ் இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேல தாங்காது. ஏற்பாடெல்லாம் பண்ணிடுங்க. மூங்கில் வேண்டாம், என்னத்துக்கு ரிஸ்க், உடைஞ்சாலும் உடைஞ்சிடும். வண்டியில ஏத்துறேன். எதுல வேண்டாம் ஏத்துங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் போகுது. எனக்கு இல்ல, முதல்ல என் பொண்ணை பாருங்க. எப்ப சொல்றீங்க? ஒத்துங்க, ஒத்துங்க. பாக்கலாமே. உங்களுக்கு உடம்பு சரியில்லை. கம்பவுண்டர் கிட்ட யார கேட்டு ஃபீட்பேக் என் கையில கொடுத்தேன். நீங்க கேட்டீங்க, கொடுத்தேன். கேட்டா கொடுத்துறதா? நீ தான் சம்பளம் கேட்கற, கொடுங்க. பெரியம்மா பாத்து என்ன பண்ணுது? மாங்காய் தின்னா புளிக்குது. எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. அம்மா, என்னுடைய பாராட்டுதல்கள். என்னங்க இது? வியாதின்னு கூட்டம் தான் என்ன பாராட்டுறீங்களே? இப்ப பாராட்டம், வேற எப்ப பாராட்டுறது? நீங்க பெத்தீங்களே, அது ஒண்ணு பெக்க போகுது. இன்னும் 7 மாசத்துக்குள்ள அவளுக்கு ஒரு டாவோ டியோ பிறக்க போகுது. அடி பாய், என் வயசை நெருப்படி கொண்டுட்டேடி. ஏமா அப்படி கூவுற? பொம்பளைன்னு இருந்தா குழந்தை பிறக்காதே. பிறக்கையா? ஐயோ, புருஷன் எப்படி குழந்தை பிறக்கும்? ஏன் சார், காதல் இல்லாம கோழி முட்டை போடுதே? ஷட் அப், ஷட் அப். அப்ப அந்த பொண்ணை மாட்டா சித்திரிக்க அனுப்ப சொல்றேன். ஏடி, இப்போ சொல்லு, யார் அவன்? உயிரே போனாலும் சரி, நான் அவரை காட்டி கொடுக்க மாட்டேன். ஆஹா, இவளல்லவோ உத்தமி. நீ வேற. டாக்டர் ஐயா, இப்படி வாங்க. பிரம்மஹத்தி, சிசுவை கொல்லலாச்ச மகாபாவம். ஐயா,
எங்க குடும்ப கௌரவமான குடும்பம். அங்கதான் இப்படி எல்லாம் நடக்கும். சுமாரியா டாக்டரையா, என் மகளுக்கு இது மாதிரி தெரிஞ்சா நாங்க ஊர்ல மானத்தோட வாழ முடியாது. இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். வழி 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 ஒரே வழி தியாகம், அதுவே என் லட்சியம். இப்ப அதை செய்யறதா நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன டாக்டர் உளறீங்க? தப்பு பண்றேன். நான் எப்பவும் தான் பேசுறேன். கண்ணுக்குட்டியோட இருக்க இந்த பசங்களை ஏத்துக்க இந்த கால தயார். டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமாங்கம்மா, அந்த பொண்ணோட குழந்தைக்கு நான் தான் தந்தேன். நான் முடிவு எடுத்தாச்சு. தயவுசெய்து யாரும் மாத்தாதீங்க. டாக்டர் எங்க மானத்தை காப்பாத்திட்டீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க, இது கூட தெரியல. ஆஹா, மகான் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சுட்டார் பாத்தீங்களா? உடனே உடனே கல்யாணத்தை முடிங்க. இப்ப ஏற்பாடு பண்றேன். இந்த சமயத்துல அவனையும் போய் கூப்பிட்டு அவனால காரியம் ஆகும். ஆமா, ஒண்ணு இல்லப்பா, உங்க தோப்புல மாங்காய் திடமா காய்ச்சிருக்காம ஒரு 50 காய் அமிச்சா மாறி ஊறுகாய் போடுறேங்கிறா. தானமா வேண்டாம், பணம் கொடுத்துடுறேன். மாங்காயா? அங்க எதுக்கு போகணும்? கட்டுக்கு போனா ஒரு சீட்டு. எப்படி அது ஒரு சீட்டு? ஐயோ, 2 ஜோக்கர் ஒரு ரம்மி அடிச்சு முடிஞ்சது. அதாவது மாங்காய் தானே வேணும். நான் மாங்காய் அனுப்புறேன், நீங்க கொடுத்துருங்க. சரி. அங்க என்ன பார்வை, இங்க பாரு. மாப்பிள்ளை ஏன் கூப்பிட்டின்னு கேட்டீரே, வந்தான் அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். என்ன இருந்தாலும் பிள்ளைவா, உங்க ஆத்துக்காரி சாமர்த்தியம் தான். பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த மாதிரி வரலாம். சொல்லுங்க இதே நல்லா சொல்லுங்க. இவருக்கு திண்ணையில உட்காந்து சீட்டாதான் தெரியும். ஒரு டாக்டருக்கு மாமனார் ஆக முடியுமா அவரால? வாய மூடுறி. எவனோ தாய் தாப்ப இல்லாத அனாத பையில கொண்டாந்து மாப்பிள்ளை வந்தான்னு சொன்னேன். நானும் சரின்னு சொல்லிவிட்டேன். சம்பந்தின்னு கூப்பிட எவனாவது ஒருத்தர் இருக்கானா? இந்த வரலான்னு பேசிட்டேன். இப்ப உங்களுக்கு சம்மந்தி வேணுமா? உங்க பொண்ணுக்கு புருஷன் வேணுமா? ஐயா, யார கட்டியா வெய்ய கொண்டு ஊத்திட்டே இருக்கிற? என்ன வேலை விக்கிட்டு கொண்டா காலைய வந்தா புனோட அழிஞ்சிருவேன். தனியா நேரம் கடிக்கும் போது சொல்லிக்க. கட்டிவா சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒண்ணுமே சாத்தாம தனக்கு தாலியை கட்டி விட்டான். ஐயா, மந்திரம் சொல்லாம கட்டினா தாலி தொங்காதா? தெருவுல பிறந்த பையன் சொன்னேன். அனாத. யார் அனாத? நானா? பின்ன நானா? ஒரு நிமிஷம். ஏக்கா, அத்தான் சபாஷ்டா சதா, நீ நினைச்சதை செஞ்சு முடிச்சுட்ட. தாத்தா நீ இம்மா அப்படி வீட்டுக்கு மாப்பிள்ளையா வருவேன்னா கவலை கூட காணலடா. ஏக்கா, இனிமே இந்த சோபால் நின்னுட்டு நீ குதிக்கலாம். அத்தனை ஸ்பிரிங். நீ என் தம்பி. தம்பி யார் தம்பி? டேய் பரமசிவம், 2 பேரும் யார் கேட்டு உள்ள நுழைஞ்சீங்க? வீடு திறந்திருந்தா எது வேணாலும் நுழையும். சுமங்கரை பாவா, இந்த அல்கா பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? என் மச்சான். சதா வேஷத்தை கழிச்சு காட்டுறான். என்னது வச்சுக்கிட்டே இருக்கிறான்? சதா அடி பாவி, போய் ஒரு தையக்கார குடும்பத்திலேயா சம்பந்தம் வச்சுக்கிட்டோம். எனக்கு மயக்கமே வருது. இந்தப்பா என் குடிய கெடுத்துட்டேன். நீ டாக்டர் தானே? பொம்பளை வேற கவனி. அத்தை, நான் டாக்டரா தான் நடிச்சேன். எனக்கு வைத்தியம் பார்க்க தெரியாது, காஜா எடுக்கத்தான் தெரியும். நானும் ஒரு தையக்காரன். இந்த கல்யாணம் செல்லாது செல்லாது. ஏன் சொல்லாது? பெருசா சுண்டி பார்த்த மாதிரி சொல்றீங்க. ஏன் சொல்லாது? அப்படி நான் கேட்பேன். அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா. என்ன இருந்தாலும் அவர் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அவன் கல் இல்ல, காஞ்ச புல். சம்மந்தி. சம்மதி அம்மா. டேய் பரமசிவம், கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு உறவு முறை கொண்டாடுறியா? மரியாதையா இந்த விட்டு வெளியே போயிடுங்க. இல்ல என் துப்பாக்கிக்கு வேலை கொடுக்க வேண்டிய துப்பாக்கி சுத்தா செத்துருவீங்க. நாங்க நம்ம போயிடலாம். எங்க இருக்கா? என்ன பண்ணுவோம்? நாதா துப்பாக்கி அண்ணா, எனக்கு தெரியும் சரசா, நடந்த கல்யாணத்தை மாற்ற முடியாது. வேணும்னா உன் புருஷன் இந்த வீட்டுல இருக்கட்டும், நாங்க வெளியே. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. என்னங்க சும்மா இருக்க விடுங்க. சும்மா இருங்கண்ணா. கல்யாணம் பண்ணல. நான் ஒன்னும் ஊமை இல்ல. உங்களால முடியாது. சத்தம் போடுவேன். ஊமை இல்லையா? உன் வாய்க்கு பூட்டு போட பாரு. எப்படி? எப்படியா?
பிரிச்சா மாட்டேன் பாத்தீங்களா? அதெல்லாம் விட மாட்டேன் நிச்சயமா. என்ன பழம் திருப்பிட்டான் பாரு. பார்வதி, பார்வதி, இங்க காத்தே இல்ல. நான் வெளியே தென்னல போய் படுத்துக்கிறேன். நீ வந்து கதவை தாழ் போட்டுட்டு உள்ள போய் படுத்துக்க. உள்ள போய் படுத்துக்கான்னு. சரி. வா. அவங்க போயிருப்பாங்களா? போயிருக்கணும் தான் நினைக்கிறேன். நிச்சயமா போயிருப்பார்ல. போயிருக்கணும். நம்ம பேசினது உங்களுக்கு கேட்டிருக்குமோ? அந்த காலத்துல இவர் பேசுறத எத்தனை பேர் கேட்டாங்களோ. குழு நிலவு, சிலு சிலுன்னு காத்து, பக்கத்துல என்ன சுகமாக தெரியுமா? அப்போ செய்வோமா? என்ன நாங்களும் வாசத்து நிக்க போயிடலாமே. இத பாருங்க, நான் ரூமுக்கு போகத்தான் போறேன். நீங்க வேணா எங்க படுத்துக்க. தூக்கம் வராது. அங்க வந்தாலும் நீங்க தூங்க போறது இல்லையே. அதெல்லாம் முடியாது. நான் மடியில படுத்துக்கிறேன். தாராட்டு பாடு அப்படியே தூங்க. சரி பாப்பா, ஆனா குடும்பத்தனம் செய்யாம தூங்கணும். செய்யல. ஒருவேளை நான் குடும்பத்தனம் செஞ்சா நீங்க அதே குடும்பத்தை திரும்ப செய்யறேன். தெரியல. விசில் அடிக்கிறதுல இருந்து கண்டக்டரா? கண்டக்டர் இல்ல, டெய்லர் பரமசிவம். மறுபடியும் ஏன் இங்க வந்த? யோ, மறுபடியும் தாயா வருவேன். என்ன அயோக்கிய பயல, என்ன தைரியம் இருந்தா என்ன யோன்னு கூப்பிடுற நீ? நீ என்ன டாயின்னு கூப்பிட்டா நான் உன்னை யோன்னு கூப்பிடுவேன். யோன்னு கூப்பிட்ட வாய நான் கிழிக்கல. யோ கிழியா, எனக்கு தான் தைக்க தெரியுமா? தச்சுக்கிறேன். தைக்கிற மாதிரியா கிழிப்பேன்? வேற எப்படி கிழிப்பேன்? அவங்ககிட்ட என்ன உங்களுக்கு பேச்சு? மரியாதையெல்லாம் பேசிட்டு இருக்கேன். 4 வேலைக்காரனை விட்டு முட்டி முட்டி தட்டி வெளியே வச்சுருவீங்களா? எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே. இந்த ஜால் ஜாப் எல்லாம் எனக்கு பிடிக்காது. முத்தமா கவனி. நீ கம்முனு மச்சான். இந்தாமே அம்புஜம், என் புருஷன் மேல கை பட்டுது, உன் புருஷனை முழுசா பார்க்க முடியாதாமா. நீ என்னடி பண்ணுவ? நீ என்னமா பண்ணுவ? நீ என்னடி பண்ணுவ? நீ என்னமா பண்ணுவ? நீ என்னடி பண்ணுவ? அடச்சே, நீ என்னமா பண்ணுவ? அமைதி, அமைதி, சமாதானம், சமாதானம். என் வீட்டுல வந்து இந்த மாதிரி கலாட்டம் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நல்லா சொன்ன. இவங்களுக்கு சொல்லு. உங்களுக்கு தான் சொல்றேன். ஆமா, நீங்களும் என் மாமியாரும் என் பிறந்த வீட்டு மனுஷாலிட்ட மரியாதையா பழகணும். அப்படி கேளு. உள்நாக்கு பிடிக்கிற மாதிரி கேளு. அதே லிமிட் பண்ணு. ஒரு கேள்வி கேட்டாலும் நல்லா கேட்கடா தம்பி. நான் எங்க தான் கேட்டேன்? ரத்த பாசம். ரத்த பாசம் உனக்கு, ரத்த கண்ணீர் எனக்கு. ஏன்டா சினிமா பேரா சொல்லி என் தாலி அறுக்குறீங்க? பொய்ய சொல்லி என் பொண்ணு கருத்தா தாலி கட்டிட்டு அவங்க பக்கம் பேசுறியே, உனக்கு கொஞ்சமா நல்லி இருக்காரா? எங்க பக்கம் பேசாம இன்னைக்கு இவன் இருக்கிறது வசந்த மாளிகையா இருக்கலாம். இவன் குடியிருந்த கோயில் எங்க குடிசமா, எங்க குடிசை. கேட்டுக்கையா? அப்பா, அவர்லாம் இருக்கிற நானும் இருக்க முடியாது. நான் அவரோட போறேன். ஏடி அவனுக்கு புத்தி இருக்கா? அவனுக்கு மட்டும்தான் இருக்குது. என்னங்க, கட்டின படையோட வர தயாரா இருக்கு. துணியவன் கேட்டா நகை நட்டெல்லாம் அள்ளிட்டு வா. அறிவை கட்டவனே, அறிவை கட்டவரே. பொண்ணு வருதுன்னா உடனே கூட்டி போயிருதா? ஜபா பெரியமன்சி, உங்ககிட்ட தான் மெயின் பாயிண்ட் அடிக்கிறது. எனக்கு தெரியாது அவட்ட எங்க பாயிண்ட் இருக்குது. இருந்தியா சொல்லட்டா? ஜபா, உன் பொண்ணு அதாவது எங்க மருமகம், அவளை நல்ல நாளா பார்த்து மறு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது தான் எங்க ஜாதி பைக்கம். என் பொண்ணு உங்க புடிச்சு அனுப்புறதா? என்னங்க பாட்டு சும்மா இருக்கிறீங்க? நான் தெருவில் காலாட்ட முடியுமா? கவனே, இந்த பெனாலி பயலுக்கு எப்ப இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தோமோ அப்பவே நம்ம மான மரியாதை எல்லாம் போட்டேன்.
திண்டு பிடிக்க கைகள் இடை பிடிக்க நீர்வயல் போல் நெஞ்சு நெகிழ்ந்திருக்க ஆஹா ஏர் பிடிக்க கைகள் இடை பிடிக்க நீர்வயல் போல் நெஞ்சு நெகிழ்ந்திருக்க பொன்னான நெல்மணிகள் கண்ணே உன் கண்மணிகள் தண்ணீரிலே செவ்வாழை போல் தாவிச்சிரிக்காது தாவிச்சிரிக்காது வந்தாளி இளவாழும் தண்டு வாடாத வெள்ளை சிண்டு இந்த குறும்புத்தனம் இன்னும் போகலையே. என்ன பண்றது? ஆமா, இன்னும் எத்தனை நாள் இப்படியே ராத்திரில களத்து மேட்ல காவலுக்கு இருக்க போறீங்களா? 10 நாள் தான். கதிர் முத்துதும் அப்புறம் அறுவடை முடிஞ்சதும் வீட்டுல தான் படுக்க. இல்ல இல்ல உன் கூட தான் படுக்க. பேசாம இருக்கேன். சரிப்பா பேருப்பா. என்னங்க உங்களை ஒரே ஒரு தடவை பேர் சொல்லி கூப்பிட்டுமா? அப்பா இதுக்குதான் இந்த கேள்வி. அம்மா கூப்பிடு. எனக்கு வெக்கமா இருக்கு. அது பொருளாதாரம் முன்னேடா நான் வா கோபி போ கோபி பேட்டினேன். இப்ப என்ன கூப்பிடுங்க. அப்ப வேற இப்ப வேற. என்ன வேற? பரவாயில்ல கூப்பிடு. கூப்பிட்டுருவேன். கூப்பிடுவேன் பாப்பேன். இப்படித்தான் கூப்பிடுவேன் பாப்பேன். நிஜமா கூப்பிட்டுருவேன். எப்படி கூப்பிடுவேன்? கோபி. என்ன செய்வீங்களோ தெரியாது. வயல்ல ஒரு கதிர் கூட உருப்படியா இருக்க கூடாது. அதுக்கு ஏதாவது தடங்கள் வந்தா கடைசி வரைக்கும் போய் பார்த்துருங்க. சரிங்க ஜமா. வீண்டாங்க பணம். எந்த காரணத்தை கொண்டும் என் பேர் வெளிவரக்கூடாது. உயிரே போனால் வராதுங்க. என்ன மன்னிச்சிருங்க சாமி. இன்னும் இந்த தவறு செய்ய மாட்டேன் சாமி. அது இருக்கட்டும். உன்னை யார் அனுப்பினது? உண்மையை சொல்லிடுறேங்க. உண்மை சொல்லு. உண்மையை சொல்லிடுறேங்க.